இன்று 2வது நாளாக எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், 2வது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த வாரம் நான் சொன்னது போலயே எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றனால எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் பற்றின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தெரிந்து கொண்டனர். ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தராக எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. கலைத்துறையிலே தன் கதாபாத்திரத்திலே வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு பாத்திரத்தில் அவர் நடித்தது வரலாறு கிடையாது. குடித்தவனை கண்டித்து அவனை திருத்துகின்ற கதாபாத்திரத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். அந்த நடிகர் எங்க? இப்ப இருக்கிற நடிகர்கள் எங்க? இங்க புகிற நடிகர்கள் உடனே பாட்டில் ஓபன் பண்ணிடுவான், சாராயத்தை குடிச்சுவான், 4 பொண்ணுங்களோட டான்ஸ் போடுவான், 100 பேர் அடிக்கிற மாதிரி ஷோ காட்டுவான். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை பண்ண போறாங்க? எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது. நீங்க என்னன்னா நீங்க அதைத்தான் தவறாக எடை போடுறீங்க. எங்க தலைவர் 1980 எப்படி கூட்டணி வச்சாரு? பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா? சாதாரண காக்கா தேக்காங்க பா நெடுமானே, நீ பாத்தீங்கன்னா பா நெடுமானே, இது மாதிரி தெரியாத கட்சியெல்லாம் சேர்த்து தான் நடத்தினார். அது அதிகமான 77 காட்டிலும் 1977 காட்டிலும் 1980 அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார், தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் தான், இவரும் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுக. கூட்டணி பலம் பார்க்க மாட்டாங்க மக்கள். தேர்தல் நேரத்தில் என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் பொருள் கொடுத்தாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்பாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். கரூரில் பரப்புரை நெரிசலில் 41 பேர் பலியான விவகாரத்தில் டெல்லியில் சிபிஐ முன்பாக தவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் இன்று 2வது நாளாக ஆஜராகியிருக்கிறார். இன்று அவரிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடந்திருக்கிறது. அடுக்கடுக்கான பல கேள்விகளுக்கு கடந்த பொங்கலுக்கு முன்பு நடந்த விசாரணையில் அவர் பதிலளித்திருந்தார். இன்று 2ஆம் கட்ட விசாரணை. இதில் விஜய் சிபிஐயின் கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார். மீண்டும் அவர் அழைக்கப்படுவாரா, விசாரணை வளையத்தில் மேலும் சிலர் சேர்க்கப்படுவார்களா என்கிற பல ஊகங்கள் டெல்லியிலிருந்து கசிந்த வண்ணம் இருக்கின்றன. அவர் நடித்த ஜனநாயகன் படம் வெளியாகவில்லை, பொங்கலுக்கு வெளியாகவில்லை. சென்சார் அதற்கான அனுமதியை தரவில்லை. உச்சநீதிமன்றத்திலும் நிவாரணம் கிடைக்கவில்லை. நாளை அந்த வழக்கு வர இருக்கிறது. புதிதாக எந்த கட்சியும் அவருடைய கூட்டணிக்கு வரவில்லை. அவருடைய தேர்தல் அரசியல் முயற்சி என்பதற்கு பல முனைகளிலிருந்து நெருக்கடிகள் முற்றுகின்றனவா என்பது ஒரு கோணம். இன்னொன்று, அஇஅதிமுக சார்பில் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் மூத்த அதிமுக தலைவர் திரு KP முனுசாமி காட்டமான விமர்சனத்தை ஏற்கனவே ஒரு முறை இது தூய சக்தி அல்ல, கலப்பட சக்தி என்று தவேகாவை விமர்சித்திருந்தார். இன்று எம்ஜிஆரோடு இன்றைய கதாநாயகர்களை ஒப்பிடக்கூடாது என்று மறைமுகமாக விஜயை சாடியிருக்கிறார். மற்றொரு முனையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்றுவதற்கு பாஜக முயற்சித்து கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 23ஆம் தேதி சென்னை வரும்போது அந்த காட்சிகளை காணலாம் என்று பாஜக சொல்கிறது. கூட்டணியில் எல்லோரையும் சேர்க்கிற பொறுப்பை திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடமே தந்துவிட்டார். அமமுக இதுவரை துரோகத்திற்கு நோபல் பரிசு தர வேண்டுமென்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லி வந்த திரு தினகரன் அண்மை காலமாக அந்த சொல்லை பயன்படுத்துவதில்லை.
எங்கள் முடிவை கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி அறிவிக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். பல்வேறு கோணங்களில் இந்த விவாதத்தை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு க குபேந்திரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள், திரைப்பட இயக்குனர் விஜய் ஆதரவாளர் திரு பிரவீன் காந்தி அவர்கள், இவர்களோடு அரசியல் விமர்சகர்கள் திரு சுமந்த் சி ராமன் அவர்களும் மதுர் சத்யாவும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் எல்லோருக்கும். குபி, என்ன நடந்தது டெல்லியில்? டெல்லியில் இரண்டாவது முறையாக விஜயிடம் விசாரணை. முதல் கட்ட விசாரணையில் அவருடைய வழக்கறிஞர் உடன் இருந்தார். இன்று நடந்த விசாரணையில் வழக்கறிஞர் இல்லை என்று ஒரு தகவல் வருகிறது. அனுமதிக்கப்படலையா? வழக்கறிஞர் அழைச்சிட்டு போலையா? அனுமதிக்கப்படவில்லை. முதல் முறை அனுமதிக்கப்பட்டார்கள். இது கொஸ்டினர், கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டு அதுக்கு பதில் எழுதுவதற்கு விஜய் சங்கடப்பட்டார். அதன் பிறகு வக்கீலை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு வக்கீல் உதவி செய்தார் என்று தகவல். இந்த முறை விசாரணை, அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுதுறது முதல் கட்டம். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக விசாரணை. சில விசாரணைகள் அவருக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் மதிய உணவு இடைவேளையில் ரொம்ப ஒரு எமோஷனலாக வந்திருக்கார் அட்வொகேட்டுக்கிட்ட. அப்போது சிபிஐ அதிகாரிகள் உடன் இருந்திருக்கார்கள். எமோஷ்னலாக பேசிய சில வார்த்தைகள்லாம் வக்கீலே தடுமாறி இருக்கார். சார், சிபிஐனா அப்படி தான் சார் கேட்பாங்க, பொறுமையாக இருங்க, ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. விஜய்க்கு ஒன்றும் தெரியல. கூட இருந்த அதிகாரிகள் எல்லாம் ஹிந்திக்காரங்கன்னு நினச்சிருக்காரு. அங்கே சிபிஐ அதிகாரிகள் தமிழ் பேசலும் இருந்திருக்கார்கள். ஏன்னா அவர் தமிழில் தன்னுடைய வக்கீல்கிட்ட பேசுனது சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி மேலே நல்லா கிரில் பண்ணி அனுப்பியதாக தகவல். ஆனால் இதெல்லாம் உள்ளே நடந்த சம்பவம்லாம் பத்திரிகையாளர்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாம் கேமரா வச்சு பார்த்தீங்களான்னு வெளியே பேட்டி தர்றார் நிர்மல்குமார். ஒரு பாவம், அறியாமையில் சிக்கி தவிக்கிறார் அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகி நிர்மல்குமார். என்ன பேட்டி தராருன்னா, சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறார். டிவியெல்லாம் ஊடகங்கள்லாம் தன்னிச்சையாக போடுறாங்க, செய்தி தப்பாக போடுறாங்கன்றாரு. சரி, நியாயம். அடுத்து இன்னொன்று சொல்கிறார். அமித்ஷா முன்னிலையில் நயனார் நாகேந்திரன் என்ன பேசினார்? 41 பேர் இறப்புக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று பேசினார். ஏன் இது வரைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பலை? ஊடகம் கேட்டுச்சான்னு கேட்குறார். சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அப்போ இத்தனை நாட்களில் சம்மன் யாருக்கெல்லாம் போயிருக்கு? முழுக்க முழுக்க தாவேகா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு. அப்போ போலீஸ் அதிகாரிகளை விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர்லாம் போயிருக்காங்க. அங்கே லோக்கல்ல இருந்து அதிகாரி எஸ்ஐல தொடங்கி பாதுகாப்புக்கு வந்த டிஎஸ்பியில இருந்து கலெக்டர், ஏடிஜிபி வரலும் விசாரிச்சிருக்காங்க. அரசு தரப்பில் விசாரிக்கப்படுவது. இவர் சொன்ன மாதிரி உண்மையிலே செந்தில் பாலாஜிக்கு அங்கே ஏதாவது சம்பந்தப்பட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைத்திருந்தால் ஏன் சிபிஐ சம்மன் அனுப்ப மாட்டாங்களா? இல்லை சிபிஐக்கு நான் சொந்தக்காரா? இல்லை டைரக்டர் அவருக்கு வேண்டப்பட்டு வரா? நிர்மல்குமார் இன்னைக்கு கேட்குறார். அப்போது ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிடுகிறது என்றால் அந்த செய்திக்கு உடனடியாக மறுப்பு செய்தி வெளியிட வேண்டியது யார் பொறுப்பு? இப்போது இன்னைக்கு தனியரசு கிரீன்வேஸ் சாலையில் வந்தார், ஒரு வீட்டுக்கு புகுந்தார், உடனே மீடியாலாம் எடப்பாடி சந்தித்தார்னு போட்டாங்க. அவர் மறுப்பு செய்தி உடனே வெளியிட்டார், நான் அவரை பார்க்கவில்லைன்னு. ஏன்னா ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் வீடு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி வீடு இருக்குது. எந்த வீட்டுக்கு போனார் என்று பத்திரிகைகள் தெரியாமல் குழம்பி போய் செய்தி வெளியிடுது. பத்திரிக்கை ஒன்றும் போடுறதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கரூர் சம்பவத்தில் யார் காரணம் என்பது சிபிஐ விசாரித்து சம்மன் அனுப்புகிறது. வெளியே பேட்டி தரீங்க. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நீதி வெல்லுன்னு போட்டார்ல, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட், அந்த செய்தியை வைத்து இன்னைக்கு எல்லாரும் பலவிதமாக கருத்து போடுகிறார்கள். பிப்ரவரி மாதம் இடைப்பட்ட நாள், அதாவது 2 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், அதில் விஜய் பெயர் இருக்கும், விஜய் குற்றவாளியா, இப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வழக்கமாக வருகிற செய்திகள். ஆனால் ஒரு விஷயத்தை அந்த கட்சி நிர்வாகிகளும் நிர்மல்குமாரும் பலரும் மறந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் கரூரில் அந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுச்சு, அதில் விஜய் பெயர் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுகிறார். எந்த அரசியல் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அறிக்கை விடுறார். அப்போ என்ன இண்டிகேஷன்னா, இந்த பலிக்கு விஜய் காரணமில்லை என்று திமுக தலைவர் முதலமைச்சரே முடிவுக்கு வந்து விட்டதாகத்தான் பொருள். அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அப்படின்னு ஒரு மறைமுகமான செய்தி. உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தமிழ்நாடு போலீஸால வராது. ஏன்னா அதுல
அக்யூஸ்டுன்னு சேர்க்கப்பட்டிருந்த புசி ஆனந்தும் அந்த கரூர் இணைச் செயலாளர் நிர்மல்குமார் போன்றவர்கள் கூட அவங்கள யாரையும் கைது செய்யலையே, அவங்க தான் போய் முன்ஜாமீனுக்கு போனாங்க. பெயில் வந்த பிறகு தான் வெளியே வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி காரணம். செந்தில் பாலாஜி காரணம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஓடி போய் ஒளிஞ்சிங்க? பெயில் வரவர்களுக்கு எங்கே போய் ஒளிஞ்சிங்க? மறுநாளே பேட்டி கொடுக்க வேண்டியது. சரி சார், டெல்லியில் விசாரணை, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு டெல்லியில் விசாரணைன்றது கொஞ்சம் ரேர். டெல்லியில் நடக்கிற குற்றங்களுக்கு தான் டெல்லியில் விசாரிப்பாங்க. பட் சிபிஐக்கு அதிகாரம் இருக்குது, எங்கே வேணால் சம்மன் பண்ணலாம். டெல்லியில் இதே விசாரணை சென்னையில் நடந்திருந்தால், தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிருந்தா, பனையூர்லேருந்து ஒரு பெரிய ஊர்வலமாகவும் அது ஒரு பெரிய ஒரு பழிவாங்கும் செயலாகவும் ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியா வாரியர்ஸ், அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து களம் இறங்கி அதகலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை தாவேகா தரப்பில் பதில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மறுப்பு. அது ஊடகங்களில் தாறுமாறாக செய்தி வருது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு மறுப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து விட்னஸா, அக்யூஸ்டா, என்டிடிவி சொல்கிறது மாதிரி சஸ்பெக்டா, இதில் சந்தேகத்துக்குரியவர் அப்படின்ற இடத்துல சிபிஐ வச்சுருக்கா. இப்போ அதற்கு இல்லாமல் அவங்களுடைய ஆலோசகர், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவரும் விசாரிக்கப்படுவார்னு செய்திகள் வருது. அதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு செய்தி வருகிறது, அது மறுக்க வேண்டும் என்றால் நிர்மல்குமார் சொல்கிறதும் புசி ஆனந்த் சொல்வதும் எப்படி முடியும்? சரி, தினமலர் பத்திரிகையில் வந்து அதிமுகவுடன் கூட்டணின்னு ஒரு நாள் செய்தி வருது. உடனே புசி ஆனந்த் அறிக்கை விடுறார், அதிமுகவுடன் கூட்டணி நாங்கள் பேசவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அதை எழுதுறதில்ல. ஸோ இப்போ விஜய் வந்து உள்ள சிபிஐ விசாரணைக்கு போனார்ல, வெளியே வந்து மீடியா முன்னாடி என்னை இப்படி கேள்வி கேட்டாங்க, நான் பல ஆதாரங்களுடன் தமிழ்நாடு போலீஸ் செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன். வெளியே வந்து பேட்டி கொடுக்கலாமே, ஏன் பேட்டி கொடுக்கல? பேட்டி கொடுத்துருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, மீடியாவில் போடுவாங்களே. விஜய் சொன்ன செய்தியை அப்படியே போடலாமே மீடியா, ஏன் நீங்கள் பேட்டி கொடுக்க மறுக்கிறீர்கள்? அப்போ என்னென்னா, உங்களை நீங்கள் கிரில் பண்ணது வேறு விவகாரம். நாட் ஓன்லி கரூர், சிபிஐ வந்து இப்படி விசாரிங்க அப்படி விசாரிங்கலாம் வந்து விஜய் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அங்கு விசாரணை அதிகாரிகள் யார் யார் என்பது பேர் கூட வந்து விஜய்க்கு வந்து பரிச்சயமாகி இருக்காது. அவர் ஒரு பேம்பர்ட் சைல்டு. வேற ஏதோ சொல்ல வர்றீங்க, கரூர் பற்றி மட்டும் விசாரிச்சிருக்க மாட்டாங்க, வேற சில விஷயங்களையும் பேசியிருக்காங்கன்றீங்களா? அதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா விசாரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் செலவு பண்ணீங்களே, இந்த செலவு தொகை யார் கொடுத்தது, எப்படி கொடுத்தார்கள்? உடனே சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுன் சொல்ல, நான் ஒன்லி சோஷியல் மீடியா, நான் வேறு எந்த பணம் செலவு பண்ணேன், சோஷியல் மீடியாவுக்கு என்னோட பணத்தை செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புசி ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு வந்து திடீரென்று ஒரு தகவல் வரும், இங்கே போய் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், மதுரை மாநாடாகட்டும், நாமக்கல் பொதுக்கூட்டம், கரூர், எதுவாக இருந்தாலும் இங்கே போய் பணத்தை வாங்கிங்க. அப்போ பந்தலுக்கு பில் கிடையாது, சேருக்கு பில் கிடையாது, ஸ்டேஜு, மைக் செட்டு, லொட்டு லொஸ்க்கு எதுக்கும் பில் கிடையாது. பணம் லிக்விடாக வரும், நாங்கள் பில் செட்டில் பண்ணுவோம், பணம் செட்டில் பண்ணுவோம், பில் வாங்க மாட்டோம். அப்போ இந்த பணம் எப்படி வருகிறது, யார் கொடுக்கிறார்கள், இதான் கேள்வி. இப்போ சிபிஐக்கு ஏன் இந்த விசாரணை அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. காரணம், இன்னும் 2-3 நாட்கள் கழித்து ஐடி விசாரணை நடக்கலாம், டிஆர்ஐ விசாரணை நடக்கலாம், விஜய் வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம், என்ன விசாரணை வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ இந்த இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சு நீதி வென்றதுன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உடனே நீதி வென்றதுன்னு தாவேகா குதூகலிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அதனுடைய உஷ்ணத்தை இப்போ உணர தொடங்கி இருக்கிறாங்க. சொன்னேன், யாரோ விரித்த வலையில் இவர் சிக்கிக்கொள்ளவில்லை, இவர்களே வலை விரித்து கொண்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இந்த சிபிசிஐடி விசாரணை வந்து வைத்திருந்தால், ஒருவேளை நான் எப்படி சொல்கிறேன், திமுக அரசாங்கம் பயந்து விட்டது, அல்லது விஜயை பெரியாளாக்கக்கூடாது இப்படி நினைத்து கொண்டு விஜய் பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கல, விஜய் வந்து நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவராக இருந்தது. ஆனால் இவங்க அவசரப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் ஏதோ நடந்துவிடும், நடக்கக்கூடாது, நடந்துடும் சொல்லி போய் சிபிஐ விசார் அங்கே போய் கேட்டீங்க டெல்லியில். சார், படத்தை வெளியிட விடலை, நீங்கள் வந்து டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, கிடுக்குப்பிடி பல மணி நேரம் காக்க வைக்கிறீங்க, தனி விமானம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது இருக்குது, கட்சியினர் எல்லோரையும் விசாரிக்கிறீங்க, ஆலோசகர்களை விசாரிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறபடி ஐடி வரலாம், அடுத்து வந்து டிஆர்ஐ வரலாம், மற்றவங்க வரலாம் அப்படின்றதெல்லாம் நடக்குமானால், அவர் படமும் வெளியாகலை, டெல்லியோடைய ஒடுக்குமுறைக்கு விஜய் ஆளாகிறாருன்னு ஒரு அனுதாபம் வராதா? இல்லை, அது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் அரசுன்னு அவர் விமர்சனம் பண்ணுறாருல, ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் என்னைய வந்து ஒடுக்குது அப்படின்னு அவர் சொன்னால் ஒரு சிம்பத்தி வராதா? நீங்கள் அப்படி நினைக்கலாம், எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க, நாளைக்கு மீடியா கூட அப்படியே எழுதும், ரசிகர்கள் அப்படி தான் கொந்தளிப்பார்கள். இப்போ இதுவரை நடந்த விசாரணையில் சின்ன சின்ன விஷயங்களை சிபிஐ லீக் செய்கிறது, ஆதாரத்தோடு லீக் செய்கிறது. எப்படி நம்பிக்கை அவர் மேலே வந்து இது வரும், ஐயோ பச்சாதபம் வரும், எப்படி வரும்? அவர் என்ன சொல்கிறார், அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்,
போலீஸ் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு முன்பாக உள்ளே ஏறி ஒரு டிஎஸ்பி உள்ளே வரார். சார் அங்கே போகாதீங்க, க்ரௌட் அதிகமாக இருக்குது, இங்கேயே பேசிடுங்கன்னு சொல்கிறார். அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் எதில் இருக்குது? தமிழ்நாடு போலீஸ் கொடுக்கல. அந்த விஜயோட கேபினில் இருக்கிற கேமரா ரெக்கார்டாக இருக்குது. அந்த கேமராவுடைய சர்வரில் போய் சிபிஐ எடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்தது வந்து எடிட்டர் வெர்ஷன். தமிழ்நாடு போலீஸில் அஸ்ரா காருக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்ட போது இவர்கள் கொடுத்தது பென்ட்ரைவ் எடிட்டட் வெர்ஷன். அவங்க வந்து சிபிஐ எடுத்தாச்சு. அதில் டிரைவர்கிட்ட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஓட்டுப்பா வண்டியை சொல்லியாச்சு, பவுன்சர் சொல்லியாச்சு, அவங்களுக்கு கூட இருந்த சிஆர்பிஎஃப் போலீஸ், ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸ் சிஆர்பிஎஃப் சொல்லியாச்சு. எல்லோரும் விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். இதை லீக் பண்ணாங்கன்னா பச்சாதாபம் வருமா, எது உண்மைன்னு தெரிய வருமா? சொல்லுங்க. லீக் பண்ணாமலா நீங்க பேசுறீங்க? அதனால தான் சொல்ல வரேன். வரும். இப்போ சொல்றாங்கல்ல, வந்து டெல்லி கிடுக்கு பிடி போடுகிறது, ஜனநாயக படத்தை தடை செய்கிறது, எல்லா விவகாரத்தையும் தாண்டி இந்த சாவுக்கு யார் காரணம்? அவர் சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம், தமிழ்நாடு அரசு சரியா செல்ல. இது இந்த விசாரணை வளையத்தில் இது குற்றவாளி இவர்கள் தான் சொல்லி அந்த கட்சியின் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் விஜய் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால், ஏன்னா பிப்ரவரி மாத இறுதிக்குள் குற்றப்பத்திரிகை ஒரு 3 மாசம் தான் சார் இருக்கு மொத்தமே தேர்தலுக்கு. அது பரவாயில்ல. இப்போ 20 ஜனவரி 20 பிப்ரவரி எண்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். மார்ச் 20லயோ இறுதியிலையோ ஏப்ரல் மிட்லயே தேர்தல் முடிஞ்சிடும். மொத்தமே 3 மாதம் கூட இல்லை. ஏங்க விஜய் எக்ஸ்போஸ் ஆக போறாருன்னு சொல்றேன். நான் வந்து விஜய் வந்து எக்ஸ்போஸ் நான் பண்ண போறதா சொல்லல. அவருடைய செய்த தவறுகளை அவரே எக்ஸ்போஸ் செய்து கொள்கிறார். ஓகே, பிரவீன் காந்தியோட கோணத்தை கேட்கலாம். திரு பிரவீன் காந்தி. எஸ் சார். நிறைய குற்றச்சாட்டுகளையும் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு தத்தளிக்கிற இடத்துக்கு தாவேகா போயிடுச்சுன்னு குபேந்திரன் சொல்றாரு. இது எங்க வேண்டுமானாலும் அது எடுத்துட்டு போகலாம், அதனால அனுதாபம்லாம் ஒன்றும் வந்துடாது அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்றார். பல முனைகள்ல இருந்து தாவேகாவுக்கு நெருக்கடி வருதா? அதாவது சார், கில்லி அவர் நடித்த படத்தில் கில்லி பெரிய வெற்றி படம், மீண்டும் வெளியிட்டு இளைஞர்கள் கொண்டாடிய படம். கில்லி நாயகனை டெல்லி நெருக்குகிறது அப்படின்னு இன்றைய ஒரு எல்லாருடைய பார்வையாக மாறிவிட்டது. கில்லி நாயகன் டெல்லியில் நெருக்கப்படுகிறார். சிபிஐ சினிமா பிஸ்னஸ் ஐகான் திரு விஜய் அவர்கள் சினிமாவின் பிஸ்னஸ் ஐகான் மட்டும் இல்லை, தமிழக மக்களின் இளைஞர்களின் கொண்டாட்ட நாயகன். அவரை வந்து இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி டெல்லி சர்க்கார், அதாவது இது எல்லாமே வந்து மக்களின் பார்வை தான். சர்க்கார் நாயகனை ஆளும் சர்க்கார் நெருக்குகிறதா அப்படின்ற மாதிரியான பல இது இருக்கு சார். தேர்தல் வர நேரங்களில் திரு விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் அவர் நிச்சயமாக தலைமைக்கு வரப்போகிறார். அது எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது 26ன்னு அவங்க கட்சி ஆசைப்படுது. ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் வந்து அவர் அதிர்வை ஏற்படுத்துவார். அந்த அதிர்வை ஏற்படுத்துறதுல திரு விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்க இல்லை இல்லை நீங்க தான் அடுத்த சிஎம் 26ல் ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு வியூகம் வச்சு நகர்த்துறாங்க பார்த்தீங்களா சார். அந்த அவசரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்க மக்களுக்கு சர்வீஸ் தான் பண்ண வரீங்க, ஏன் இவ்வளோ அவசரம்? ஆட்சியை பிடிக்க வரீங்களா, சர்வீஸ் பண்ண வரீங்களா? முதல்ல அதை திரு விஜய் அவர்கள் கிளியர் பண்ணீங்க. சர்வீஸ் பண்ண வர்றதெல்லாம் நீங்க அவசரமே படாதீங்க, சத்தியத்தோட வாங்க, அவசரமே வேண்டாம். உங்க கூட எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்களுக்கு எது மைனஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, திரு விஜய் அவர்களை சரியான வழியில் நடத்தி செல்லும் ஆள் இல்லை. தனியாக இருந்து கொண்டு பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. சார் அவர்தான் சார் தலைவர், அவர்தான் அவங்க தொண்டர்களை வழி நடத்தணும். அவரை யார் வழி நடத்துவாங்க? நீங்க சொல்றீங்க சார் இந்த தேர்தல்ல அரசியல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்துவாரு, எதிர்காலத்தில் அவர் வந்து நாட்டை ஆளுவாருன்னு சொல்றீங்களே. மக்களை சந்திக்காம இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு போகாம மக்களோடு பேசாமல் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம எப்படி சார் அதிர்வை ஏற்படுத்த முடியும்? எப்படி நாளைக்கு ஆட்சியை ஆள முடியும்? சார் ஏன் சார் அவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கணும்? இங்க இருக்கிற அரசாங்கமாகட்டும் டெல்லியில் இருக்கும் அரசாங்கமாகட்டும், நான் யாருமே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இவரை வந்து நெருக்கடி பண்ணல. ஆனால் எதையோ கோத்து விடுற ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நீங்க மக்களுடைய பார்வை தான் நான் பேசுறேன். இது வந்து திருப்பி இப்ப சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட்டை சொல்லும். என்ன ரிப்போர்ட்டை சொல்லும்னா,
அது விசாரணையில ஒரு எண்டில் வந்து சொல்லும் இது வேற அப்படின்றது கொண்டு வந்து நிறுத்தும் சார். இப்போ திரு விஜய் சார் நான் ஒன்றை கண்டுபிடிச்சேன் சார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா சார். அப்போ திரு விஜய் அவர்களுடைய ஆழ் மனதில் ஒரு பயம் அப்பிக்கொண்டது, ஒரு பயம். அந்த பயத்தை அவர் வெளியே தூக்கி போடணும்னா அவர் சரியான கூட்டணியை இப்பவே சேர்த்துடணும். நீங்க தனியா இருந்து நீங்க பண்ணணும்னா உங்களோட சாமர்த்தியசாலிகளும் புத்திசாலிகளும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களும் அரசியல் களத்தில் பல பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் நீங்க தூக்கி சாப்பிட்டுட்டு நீங்க ஆட்சி அமைக்கணுங்கிற அவசரத்தை இந்த ஒட்டுமொத்த அரசியல் களத்தில் இருக்கும் மாபெரும் இதை முதல்ல திரு விஜய் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல ஒத்துக்கணும். நீங்க வந்து 26ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கெல்லாம் பாசிபிள் கிடையாது. உங்களை மன நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். ஏன்னா நான் இதற்காக என்னென்னமோ பண்ணிருக்கேன். நீங்க ஒரு நடிச்சு மக்கள் கிட்ட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அப்படி குறுக்க வர்றதானே சார். ஒரு அரசியலுக்கு ஆளுமையா வந்தார்னா அவர் திராவிட கட்சியோட ஒரு பெரிய பிரயாணம் இருக்கு. அவருக்கு அரசியல் தெரியும். நீங்க உடனே என்ன சொல்வீங்க, ரசிகர்களை வைத்து நான் அப்பவே வந்து நான் மக்களுக்காக செய்றீங்கன்னு. அது இல்ல. அரசியலுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு வந்ததுன்னு பார்த்தா 2 வருஷம். இளைஞர்கள் உங்க பின்னாடி பெருங்கூட்டம் இருக்கு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. பெண்கள், குறிப்பா பெண்களும் இளைஞர்களும் கொத்து கொத்தா அவருக்கு ஓட்டு போட போறது உண்மை. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் நீங்களே உங்கள் வெற்றியை நீங்களே தடுத்து விடுவீர்கள். அதுதான் இப்ப நடக்குது. இதுக்கு அவர் உடனே செய்ய வேண்டியது என்னன்னா, நிதானமா கூட்டணியில யாரு கூட சேர போறோம். நான் இப்பவும் சொல்றேன் சார், நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரு விஜய் தனியா இருந்தா அதிர்வை ஏற்படுத்துவார். ஆனால் அரியணையில் அமர முடியாது, அதிர்வு உண்டாகும். அரியணை உங்களுக்கு அல்ல. நீங்கள் தனியா வந்து ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அதுக்காகவே இருக்கு. சார் கில்லி நாயகனை டெல்லி நெருக்குதுன்றீங்க சார். டெல்லி என்ன கில்லி, டெல்லி சர்க்கார், அந்த சர்க்கார் இதெல்லாம் சொல்றீங்களே. சிபிஐக்கு இன்னொரு விளக்கம்லாம் சொல்றீங்க. பட் சிபிஐ நியாயமா தான் விசாரிக்கும். பிஜேபி கவர்மெண்ட் சிபிஐ எல்லாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, சென்சார் போர்டை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் தன்னாட்சி அமைப்புகள், சட்டப்படி தான் அவங்களாம் செயல்படுவாங்க அப்படின்னு பிஜேபியில் சொல்றாங்களே. இல்ல சார், இப்போ ஜனநாயக நாட்டில் ஜனநாயகன்ற படமே வெளியே வரல அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது என்ன சார், இதை விட சார் அந்த படம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியுது சார். ஒரு பெண்ணை மேம்படுத்துகிற ஒரு கதை சார். ஒரு பெண்ணை வந்து துணிச்சலா இருங்க, பெண்கள் நினைச்சா எதை வேணா செய்யலான்னு ஒரு பெண்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. அது ஏற்கனவே தெலுங்குல வந்த படம் மாதிரி தான் தெரியுது. அது அந்த படத்துல நீங்க சில இடங்கள்ல அரசியல் வசனங்கள் வேணா உச்சகட்டத்தில் இருக்குமே தவிர ஒரு சென்சார்ல பிடிச்சி நிறுத்துற அளவுக்கு அது ஒரு குற்றப்பத்திரிகை படமாக இருக்காது. குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் ஒன்று வந்தது, ஆர்கே செல்வமணி சார் டைரக்ட் பண்ண படம். அதை அப்படியே போட்டு நாசம் பண்ணி விட்டாங்க அந்த படத்தை. அதில் செல்வமணி சாரோட கேரியர் போச்சு, எல்லாமே போச்சு. ஓகே, அது மாதிரியாக இந்த படம் இருக்காது சார். மேபி அரசியல் ஒரு சில வசனங்களை பேசியிருக்கலாம், இல்லை ஒன்றிய அரசுன்னு ஏதாவது பேசியிருக்கலாமே தவிர ஒரு படத்தையே நிறுத்துற அளவுக்கு இந்த நேரத்தில் ஒரு கதையை ஒத்துக்கிட்டு, அதுவும் அந்த டைரக்டரை பற்றி எனக்கு தெரியும். அந்த டைரக்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். அவர் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை மக்களுக்கு எதிராகவோ இல்லை மக்களை தூண்டி விடுற மாதிரி எடுக்கிற ஒரு டைரக்டர் கிடையாது அந்த ஜனநாயகன் படத்தோட டைரக்டர். அப்போ கண்டென்ட் என்னவா இருக்கும்னா, இப்போ ஆளுகின்ற பார்த்துக்கலாம் சார், கண்டென்ட் படம் வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் சுமந்த், டெல்லி விசாரணை 2வது நாள் நடந்திருக்கு. சஸ்பெக்ட் அப்படின்னு என்டிடிவி ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க இந்த கேஸில். அவரை வந்து சஸ்பெக்டாக உள்ளே கொண்டு வர்றாங்களான்னு, குற்றப்பத்திரிகையில் அவரை ஒரு குற்றவாளியாக சேர்க்கிறாங்களா அப்படின்னு டெல்லியில் கசிய விடுறாங்க. சில ஊடகங்கள் அதை செய்தியாகவும் போடுறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவருடைய வியூகதாரிகளும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம், ஃபெரா, இப்படிலாம் பலவிதமான ஊகங்கள் ரெக்க கட்டி பறக்குது. இந்த விசாரணை இந்த ஹெட்டேக்குன்றது 2 நாள் கூப்பிட்டாங்க, தனக்கு தெரிந்த உண்மைகளை விஜய் சொல்லிட்டாரு, அதோட சாப்டர் ஓவர் அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது இன்னமும் சிக்கல் இருக்கா அவருக்கு? முதல்ல வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு அழைக்கும் போது பலர் வந்து 2 முறை வரவழைக்கப்படுவார்கள். என்ன காரணம்? ஃபஸ்ட்டு டைம் உங்ககிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்டு, உங்கள் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட பதிலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஏற்கனவே மற்றவர்கள் கூறியதோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இது வந்து கோஜெண்ட்டாக இருக்கா,
இல்லை முரண்பாடுகள் நிறையா இருக்கா, இவர் சொன்னது வேற இவர் சொல்கிறது வேற அப்படின்னா அந்த கிளாரிஃபிகேஷன் வாங்கிறதுக்கு அடுத்த முறை கிட்டத்தட்ட ஒரு 90% யார் விசாரணைக்கு கூப்பிட்றாங்களோ அவங்கள மறுபடியும் அழைக்கிறது வழக்கம். இன்று நான் கேள்விப்பட்டவரை விசாரணை முடிந்து விட்டது, அவர் சென்று விட்டார். அதற்கு மேலே நிர்மல்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வந்து வேறு எந்த தேதியிலையும் அவரை அழைக்கலை. இனிமேல் என்ன ப்ரொசீஜர்னா, தேவைப்பட்டால் உங்களை விசாரணைக்கு அழைப்போம். அது என்னன்னா, ஏதாவது புது எவிடன்ஸ் வந்திருக்கலாம், வேறு யாராவது ஒரு விட்னஸ் புதுசாக வரலாம், இந்த கேஸுக்கு பொருத்தமாக வேறு ஏதோ புது ஆதாரங்கள் கிடைத்தால் அதை பற்றி விசாரிப்பதற்கு மீண்டும் ஒரு முறை அழைக்கலாம். அவ்வளோதானே தவிர இது உடனே கைதாவாரா விஜய் உடனே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு அவர் கேட்ட சிபிஐ என்கொயரி. யார் கேட்ட என்கொயரி? அவர் கேட்ட என்கொயரி. அவர் மேலேயே தப்பு இருந்ததுன்னா உடனடியாக சிபிஐக்கு மாற்றணும்னு அவர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது, மிக முக்கியமாக அப்படி வந்து அவர் மத்திய அரசு தான் நம்பி மாநில அரசு அவர் வந்து பழி வாங்கிடும், மத்திய அரசு காப்பாற்றிடும்னா அப்போவும் நீங்கள் சொல்கிற தியரி ஒத்து வராது. மத்திய அரசு அவரை காப்பாற்ற தானே செய்யணும். எதுக்கு வரவழைத்து கிடுக்குப்பிடி போடுகிறதா மத்திய அரசு? வழிக்கு வர்றவர்களையும் பாடுவாங்கல்ல சுமந்த். டாக்டர் சுமந்த், இப்போ அன்புமணி அவர்கள் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. இந்த நிமிஷம் அவர்களையும் பிஜேபி கிழித்த கோட்டை அவரால் தாண்ட முடியல. டிடிவி தினகரன் மேல ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும். எங்க முடிவுன்றது துரோகத்தை வீழ்த்துவது தான் எங்க முடிவு அப்படிலாம் போன வாரம் அவர்களையும் பேசினாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்ற தகவல் வந்த பிறகு அந்த குரலே இல்லை. நாங்க சின்ன கட்சி, நாங்க யாரோட கூட்டு சேருவோம்ன்றத மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சிபிஐயை அவர் வந்து ஒரு இன்னசென்ட்டா கூட அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் சிபிஐன்ற கருவியை பிஜேபி தன்னோட அரசியல் தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, முதல்ல 2 விஷயம் பார்த்துருவோம். திரு அன்புமணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேஸ். இதுக்கும் விஜய் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இல்லை. விஜய் விசாரணைக்கு நான் மெரிட்டுக்கே போல சுமந்த், அதுல அன்புமணி தப்பு செஞ்சாரு இவர் தப்பு செய்யலன்ற நான் கேஸோட மெரிட்டுக்குள்ள போல. ஒரு வழக்கு சிபிஐ கைக்கு கிடைத்தால், டெல்லிக்காரங்க கைக்கு கிடைச்சா அந்த கேஸை முடிக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் லிவரேஜ் அதுல இருந்து எடுத்துக்கொள்ள பார்ப்பாங்க அப்படின்றது தான் உதாரணமா சொல்றேன். I'm not going to merits of the case. நியாயமா பார்த்தா விஜய்க்கு தான் இது பொலிட்டிக்கல் லிவரேஜ், விஜய்க்கு தான் இது பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்துருக்கணும். அவர் அதை பத்தி வாயை திறக்காம அந்த வாய்ப்பை விட்டுட்டாரு. அவ்வளவுதானே தவிர லாஜிக்கலா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல எல்லோருக்கும் தெரியும், யாருமே வந்து இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. தவறுகள் நடந்திருக்கலாம், தன்னிச்சையாக அந்த இடத்தை ஏன் சூஸ் பண்ணாங்க, ஏன் லேட்டாக வந்தாங்க, இதெல்லாம். பட் டெலிபரேட் இன்டென்ட் இல்லாத வரைக்கும் இதில் வந்து ஒரு கேஸே கிடையாது. டெலிபரேட் இன்டென்ட் இருந்தது, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் போய் சொன்னால் கூட பொதுமக்கள் யாருமே வந்து இதில் டெலிபரேட் இன்டென்ட் இருக்கிறது இல்லைங்க, ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேண்டுமென்றே செய்தார். இது என்ன இருக்குது, சிபிஐக்கு என்ன கேஸ்? அந்த மாதிரி சிபிஐ இவர் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இவருக்கு அரசியல் ரீதியாக அது ஆதரவை கூட்டுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஊழல் கேஸ் கிடையாது. மற்றவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற கேசஸ் எல்லாம் வந்து ஐதர் ரிலேட்டட் டு கரப்ஷன் ஆர் ரிலேட்டட் டு இடி ரிலேட்டட் கேசஸ், அந்த மாதிரி. அதுக்கு இதுக்கு நீங்கள் எப்படி ஒப்பிட முடியும்? விஜயை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் அரசியல் ஆதாயம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் செய்திருக்கலாம். இதுவரை அவர் செய்யவில்லை. நான் முதலிருந்து சொல்கிறேன், ஜனநாயகன் வந்து அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த பர்டிகுலர் சிபிஐயில் இவரை விசாரணைக்கு கூப்பிடலைன்னா மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கும். அவருக்காக தான் நடந்த மீட்டிங்கு, அவர் ஐ விட்னஸ்ஸு, அவர் வேன் மேலே உட்காந்து நின்று பேசுகிறாரு, அவரையே நீங்கள் கூப்பிடலையே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? ஸோ நிச்சயமா கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி பேசின திரு குபேந்திரன் சொன்னார், அவருடைய மெய்க்காவலர்கள், அவருடைய பவுன்சர்ஸ், அந்த வேனுடைய டிரைவர், அதனுடைய சிசிடிவி காட்சி, ஒய்பிரிவு காவலர்கள், இவங்கெல்லாம் விஜய்க்கு எதிராக சாட்சியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து செய்திகள் வருது அப்படின்னு குபேந்திரன் சொல்றார். அதோட வெராசிட்டி இனி போகக்கூடிய நாட்களில் தெரியும்.
ஈடியோட விசாரணை வளையத்துல செந்தில் பாலாஜி இருக்கும்போது என்டிடிவி போட்டாங்க பாருங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால கைது செய்யப்பட்டு அவங்களுடைய விசாரணையில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் சொன்னார், பிஜேபியில சேருங்க அப்படின்னு சொல்லி இடி அதிகாரிகள் அவரை மிரட்டினார்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹியரிங்ல சொன்னார். ஒரு அரசியல் ஆயுதமாக சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒண்ணு விஜய்க்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு பயன்படுத்துறதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா? அரசியல் ஆதாயத்திற்காக சிபிஐ பயன்படுத்தப்படுகிறதா பாஜகவினால்? ஆமாம், பயன்படுத்தப்படுகிறது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த பர்டிகுலர் கேஸில் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் கேஸு மற்ற கேசஸ்களை போல் ஒரு ஊழல் கேஸு இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அரசியல் ஆதாயம் தேடி அழுத்தம் கொடுத்து பேரம் பேசுவதற்கு முயற்சித்திருப்பார்கள். இவர்கள் புண்ணியவான்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் அதிக அழுத்தம் கொடுத்தால் அது அரசியல் ஆதாயம் பாஜகவுக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ இல்லை, விஜய்க்கு. விஜய் அந்த ஆதாயத்தை தேட தவறிவிட்டார். தனக்கு தேடிக்கொண்டிருக்கலாம். முதல் நாளே பாஜக என் படத்தை முடக்கிறாங்க, பாஜக என்னை மிரட்டுறாங்க, ஏதாவது ஒன்று உருட்டி இருக்கலாம். பட் அவர் அதை பண்ணலை. இதுவரைக்கும் ஜனநாயகம் தாமதமானதுக்கு விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? சொல்லலை. ஸோ அதனால இது உடனே அழுத்துறாங்க, நெருக்கிறாங்க, அப்படியே பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஹெட்லைனுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கே தவிர முதல் நாள் அன்று நான் கூறிய முழுக்க மெரிட்டா கேஸ்ல தான் போவாங்க. அதை தாண்டி சிபிஐ இதுல தன்னோட அதிகாரத்தை மிஸ்யூஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு வாதத்துக்காக இந்த வழக்குல 100% மெரிட் படி தான் போவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் டூலா இந்த வழக்கு பயன்படுத்தப்படாது நீங்க நம்பலாம். அது உங்களோட உரிமை. நான் ஸ்பெசிபிக்கா கேட்க விரும்புறது இல்ல டாக்டர் சுமந்த், இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இப்ப நிர்மல் சொல்றாரு இதெல்லாம் இல்லாதுன்னு சொல்றாரு. இப்ப சிபிஐ தரப்புல அவர் விட்னஸ் தான், அவர் அக்யூஸ்டாக சேர்க்கப்படவில்லைன்னோ, சார்ஜ் ஷீட்ல அவரை நாங்க சேர்க்க போறதில்லை அப்படின்னோ, அவரிடம் இனி விசாரிக்க வேண்டிய தேவையில்லை, விசாரணை முடிஞ்சிருச்சுன்னோ சிபிஐ தரப்புல எந்த ஒரு சொல்லும் அதிகாரப்பூர்வமா இந்த நிமிஷம் வரலையும் சொல்லப்படலை. ஆனா நிர்மல்குமார் சொல்றாரு. சரி, இப்போ ஒன்று கேட்கிறேன், அதே அப்படி திருப்பலாம். இந்த தேதியில மீண்டும் அழைச்சிருக்கோம் என்றோ, இவர் குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில இவர் பேரை சேர்க்க போறேன் என்றோ அவர்கள் கூறியிருக்கிறார்களோ? அதுவும் இல்லை. ஸோ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம், அவர் அனுப்பிட்டாங்க இன்னைக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா? அதையாவது ஒத்துக்கிறோமா? இல்ல அது ஆக்சுவலா அனுப்புன மாதிரி பாவலா காட்டுறாங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, டினை பண்ண வேண்டியது சிபிஐ தானே. நிர்மல்குமார் டினை பண்றாருன்னு கேக்குறேன். சிபிஐயோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவரே ஆனார். சிபிஐ தானே சொல்லணும். கேட்கணுமே, நீங்க தான் கேட்கணும். அவர் ஒன்று சொல்றாரு, சிபிஐ அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க ஒரு மறுப்பு தெரிவிக்கலாம். இல்ல பத்திரிகையாளர்கள் சிபிஐ ஏன் இப்படி ஒரு டென்ஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இதுல டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லங்க. டெல்லி வரலையும் போய் இன்னொரு இப்ப எப்பவுமே ஒரு வழக்குல சம்மன் பண்ணா உங்களுடைய விசாரணை முடிந்தாலும் கூட பார்த்தால் இதனால் இல்ல சுமந்த், நீங்க நோக்கம்லாம் கற்பிக்காதீங்க, போற போக்குல அடிச்சு விடாதீங்க. எந்த நோக்கமும் இல்ல, எனக்கு தெரிகிறது. இல்ல ஒரு கவலை இல்ல. நீங்க சிபிஐ பரிசுத்தமா நடந்துக்கும் இந்த கேஸ்ல அப்படின்னு நம்புறது உங்களுடைய உரிமை. அதுல நான் அந்த உரிமையை நான் क्वेश्चन பண்றேனா? பரிசுத்தமா நடந்துப்பாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பரிசுத்தமா நடந்துக்கலன்னா இழப்பு அவங்களுக்கு தான் இந்த கேஸ்ல, நாட் ஃபார் விஜய். அதுதான் நான் சொல்றேன். சிபிஐ ரொம்ப யோக்கியங்கன்னு நான் சொல்லல. அரசியல் ஆதாயம் இதில் தேட பார்த்தார்கள் என்றால் இழப்பு பாஜகவுக்கு, ஆதாயம் விஜய்க்கு. அதுதான் என் பாயிண்ட். ஓகே, திரு பொன்ராஜ் இதை ஏத்துக்கிறீங்களா? அதாவதுங்க, இதில் 2-3 பாயிண்ட்டை நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார். அப்போ அவர் முன்னால் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் இதுக்கு விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை, விஜய் இதில் குற்றவாளி கிடையாது, இதில் மொத்த குற்றமும் செய்தது செந்தில் பாலாஜி என்று தீர்ப்பளித்து விட்டார். அதாவது எந்த சிபிஐ யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுதோ அந்த ஹோம் மினிஸ்டருக்கு கீழேயே அவரை வைத்துக்கொண்டு, மேடையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் விஜயை குற்றவாளி அற்றவர் என்று
குற்றமற்றவர் என்று நிரூபித்து செந்தில் பாலாஜியை குற்றவாளி என்று அவர் வந்து தீர்ப்பளிச்சிட்டார். எனவே வந்து இந்த கேஸ் எப்படி சிபிஐ ஹேண்டில் பண்ணுன்ற போக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுபடி பார்த்தா இது பியூர் ஆக்சிடெண்ட்டு, இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் விட்னஸ் சம்மன் தான் பண்ணியிருக்காங்க. இது யாரோ ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும் சேர்ந்து கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கெஸ்ட் ரோலாக வந்து விஜய் மேற்பார்வையிடுறதுக்காக ஐ விட்னஸ்க்காக வந்தார். அவர் வரும்போது வந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்த சம்பவத்தை ஐ விட்னஸாக நீங்கள் வந்து விட்னஸ் சம்மன் உங்களுக்கு கூப்பிடுறோம், வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க என்று தான் சிபிஐ அழைத்திருக்கிறது என்று நிர்மல்குமார் சொல்கிறார். இதுதான் வந்து இவங்களுடைய இது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்தினால் 41 பேர் செத்தது உண்மை. ஏற்கனவே இந்த ஸ்டேட்டிக் க்ரௌடு 27,000 பேர் அங்கே ஸ்டேட்டிக் க்ரௌடு கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கையோட ஒரு பஸ்ஸோடு சேர்த்து ஒரு 7,000 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு, அந்த ஊர்வலத்தில் வர்றாரு. ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே போலீஸ் தடுத்து நிறுத்தி இந்த க்ரௌடில் போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆயிரும் என்று டிஎஸ்பி எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிக்கையை மீறி போன்னு சொன்னது யார், அதை உத்தரவிட்டது யார்? விஜயா, ஆதவர்ஜனாவா, புஷி ஆனந்தா, டிரைவரா, இல்லை வந்து சிஆர்பிஎஃப் போலீஸா, இல்லை வந்து எஸ்காட்டா? யார் உத்தரவிட்டது? இந்த எச்சரிக்கையை விஜய்க்கு சொன்னாங்களா, இல்லை எச்சரிக்கையை வந்து அந்த பக்கத்தில் தொங்கிட்டு வரக்கூடிய நிர்மல்குமார்கிட்ட சொன்னாங்களா, இல்லை ஆதவர்ஜனாட்ட சொன்னாங்களா, இல்லை புஷியானந்திர சொன்னாங்களா? இவங்க யாருடைய உத்தரவை பெற்று அந்த பஸ்ஸில் இல்லை பரவாயில்ல நாங்கள் அங்கே போய் தான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தது? இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸு இருக்குது. அப்போ இந்த கூட்டத்தில் ஸ்டாட்டிக் க்ரௌடில் போய் இடித்தது யார்? அப்போ அது நாலேஜோடு போனாங்களா, வித்தவுட் நாலேஜில் போனாங்களா? அங்கே போனால் க்ரௌடு பஸ்ட் ஆயிரும்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ஸ்டாம்பீட் ஆகும்னு அர்த்தம். ஸ்டாம்பீட் ஆகும்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து உயிரிழப்பு ஏற்படும் என்று அர்த்தம். இது போலீஸ் எச்சரிக்கையை மீறி சென்றது யார் என்பது அதுதான் அங்கே தான் குற்றம் ப்ரூவ் பண்ணப்படுகிறது. அப்போ வித்தவுட் இன்டென்ஷன் ஓகே ஃபைன், இன்டென்ஷன் கிடையாது, ஆனால் நோயிங்லி தெரியும் போனால் அங்கே உயிரிழப்பு ஏற்படும், ஸ்டாம்பீடு ஏற்படும், க்ரௌடு பஸ்ட் ஏற்படும் என்று எச்சரித்த பின்பும் அதை மீறி சென்றது யார், உத்தரவிட்டது யார்? இங்கே தான் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னா சிபிஐ ஒழுங்காக விசாரணை நடந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 304A வந்து கல்பபிள் ஹோமிசைடு, இது வந்து க்ரௌட் கண்ட்ரோல், புவர் க்ரௌட் கண்ட்ரோல், புவர் பிளானிங், நோயிங்லி, அதாவது வித்தவுட் இன்டென்ஷன் நோயிங்லி இது நடந்திருக்கு அப்படின்னா அப் டு 2 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டு ஆர் ஃபைனு, இல்லைன்னா போத். நார்மலாக ஸ்டாம்பீடு கேஸில் இதுதான் நடக்கும். ஒன்று ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா 2 வருஷம் சிறை தண்டனை, இல்லைன்னா வந்து 2 சேர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 304. இதை வந்து சில நேரங்களில் இந்த உத்தரவு, இந்த போலீஸுடைய உத்தரவை வேணும்னே மீறி இருக்காங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரு, ஆர்கனைசேஷனுடைய ஃபெயிலியரு, ஆர்கனைசர்ஸ் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலை. சார் இது எல்லாமே ஒரு அஜாக்கிரதைன்ற அளவுல தானே சார் வரணும். வந்த அந்த மரணங்கள் எல்லாமே கடுமையான டீஹைட்ரேஷன்ல நடந்திருக்கு. இறந்தவங்க யாரும் இந்த அந்த நாளில் தாவேக ஆதரவாளர்கள் கிளப்பி விட்டது மாதிரி கத்தி குத்துல யாரோ கத்தியால் குத்துனாங்க அப்படின்னும் அல்லது வேற காரணங்களாலேயோ பெரும்பாலான மரணங்களில் ஒருத்தர் கூட கத்தி குத்து இல்லை, ஒருத்தர் உடம்புல இரத்த காயம் இல்லை. இறந்தவர்களுடைய இறப்புக்கு மிக முக்கியமான காரணம் நெடுநேரம் வெயிலில் காத்திருந்ததும் ஒரு கடுமையான டீஹைட்ரேஷன் தான் காரணம். அதற்கு பிறகு வந்து அதன் விளைவாக வந்து நெரிசலில் மூச்சு திணறி கொஞ்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. இதுல வந்து அஜாக்கிரதையாக செயல்பட்டாங்கன்னு சொல்லலாமே தவிர இதனால் நடந்தது வேண்டுமென்றே இவங்க செஞ்சாங்க இல்லை 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 அதுதான் சொல்கிறேன். அது வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அது பேர் மர்டர்ல 302 வந்துடும்ல. அது டைரெக்டாக மர்டரு, டெத்து, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்துடும்ல. அது வராது இல்லைங்க, அது அப்ளிகபிள் ஆகாது. இது கல்பபிள் ஹோமிசைடு. சிபிஐ ஹேண்டில் பண்றத செப்டம்பர் மாதம் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை அப்படியே டிராக் பண்ணி க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ், கூட்டணிகள் முடிவாகிற அல்லது அணி சேர்க்கைகள் நடக்கிற நேரத்தில் இந்த விசாரணையுடைய இறுதி சூடு பிடிக்குது. இது அவங்க அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி விசாரிச்சு இருந்திருக்க முடியும் விஜய்கிட்ட,
சென்னையிலே ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். டெல்லிக்கு வரவழைச்சு பண்ணுறது அப்படின்றதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலாக என்ன செய்தி இருக்குது சார்? அதாவது 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க. அதாவது வந்து இது மர்டரில் வராது, 302 வராது. ஓகே, ஃபைன். இது வந்து கல்பபிள் ஹோமிசைடு பார்ட் 1 304 பார்ட் 1 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு லைஃபு 10 இயர்ஸு. கல்பபிள் ஹோமிசைடு 304 பார்ட் 2 வந்துச்சுன்னா 10 இயர்ஸு ஃபைனு. இது வந்து காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸில் வருது. அப்போ 304A, அப்போ அதில் 2 இயர்ஸு ஜெயிலு ப்ளஸ் ஃபைனு 2 சேர்த்தும் போடலாம், இல்லைன்னா தனித்தனியாக கொடுக்கலாம், ஃபைன் போட்டு விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த 3யுமே வந்து இந்த பயத்தை காட்டியிருப்பாங்கல்ல விஜய்க்கு, இந்த பயத்தை கண்ணில் காட்டியிருக்குமா சிபிஐ காட்டியிருக்குமா காட்டாத? அங்கே தான் அரசியல். அப்போ நீ தம்பி, நீ எங்கே போய் நாங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா சிபிஐ எப்படி நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், மகாராஷ்டிராவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து உனக்கும் நடக்கும் அப்படின்ற பயத்தை வந்து விஜய் கண்ணில் காட்டியிருப்பாங்க 2 நாளில். இந்த 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து உன்னைய ஃபைன் போட்டு விடலாம், உன்னைய 2 வருஷம் பிடிச்சி உள்ளே வைக்கலாம், எலெக்ஷன்லேயே நீ கண்டெஸ்ட் பண்ணாமல் உன்னை ஆக்கலாம், நாங்கள் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா அப்போ எந்த வழியிலையும் உன்னை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்ற அரசியல் அந்த சிபிஐ மூலமாக இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது வந்து தெளிவாக தெரிகிறது. இதில் வந்து நீங்கள் வந்து வேற உள்நோக்கம் கற்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து எல்லா வழியிலையும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாகவும் விடலாம், ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டுலாம். இது ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவர் விஜய் வரல, விஜய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செந்தில் பாலாஜி டூப்ல போட்டு வந்தாரு. போடணும், நெருப்பாற்றுல நீந்தணும், தனக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டா அந்த அடக்குமுறைக்கு முகம் தரணும். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க துணிச்சலாக எதிர்த்து நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொலிட்டிக்கலா சர்வே பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் வெறும் மிரட்டலுக்கு அஞ்சுறவங்க எப்படி அரசியல் தலைவரா இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் சுமந்த் குறுக்கிடுறார், ஒரே நிமிஷம். டாக்டர் சுமந்த், இங்க வந்து சத்தமே இல்லையே, ஃபைனலா சத்தமே இல்லையே, இங்க வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. வெறும் ஹேசியத்தின் அடிப்படையில் எதுவுமே, ஆனா நிஜமாவே இது ஸ்கிரிப்டுக்கு நல்லா சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்குது. உண்மையா கூட இது எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு என்ன கேசியம்? இப்ப நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? சிபிஐ உங்ககிட்ட சொன்னாங்க, you tell me, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? சிபிஐ கூப்பிட்டு உங்ககிட்ட சொன்னாங்களா விஜய் தான் மறுத்தாரு அப்படின்னு சொன்னாங்களா? சிபிஐ கூப்பிட்டு சொல்லணும் அவசியம் இல்லங்க. செக்ஷன் கூட தெரியலன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐபிசி செக்ஷன்ல என்ன இருக்குன்றத சொல்றேன் நான். சிபிஐ சொல்லணுமா எனக்கு? யார் சொல்லணும்? உங்கள மாதிரி ஹேசியம் பில்ட் பண்ணுவாங்களா? இது எதுவுமே கிடையாது, குற்றவாளியே இல்ல. அப்ப குற்றம் செஞ்சது அதை போய் விட்னஸ் தான் பார்க்க போனார் அவர் விஜய். விஜய் நாங்க கேஷுவல் இன்வைட்டியாது, விஜய் ஆர்கனைஸ் பண்ணலையா அந்த மீட்டிங்க? விஜய் ஆர்கனைஸ் பண்ணலையா மீட்டிங்க? புஷி ஆனந்த் யாரு? ஆதவர்ஜுனா யாரு? ட்வீட் போட்டது யாரு? குபேந்திரன் அப்ரூவ் பண்ணது யாரு? போலீஸ் அப்ரூவ் பண்ணது யாரு? இல்ல யார் அப்ரூவ் பண்ணது? கரூர் சம்பவம் சம்பந்தமாக டிஎஸ்பி சொன்னாரா இல்லையான்னு அவர் சுமந்த் கேட்குறாரு. அது சம்பந்தம் 3 பிரஸ் மீட் நடந்தது. ஒன்று வந்து ஏடிஜி லாண்ட் ஆர்டர் அன்னைக்கு உடனே போய் மறுநாள் பேட்டி கொடுத்தாரு. அது உண்மை என்று அர்த்தம் இல்லை. இல்ல பேட்டி கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் பா, பேட்டி கொடுத்தாரு. அதன் பிறகு அமுதா ஐஎஸ் பேட்டி கொடுத்தாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பேட்டி கொடுத்தாங்க, தலைமைச் செயலகத்துல ஏடிஜி லாண்ட் ஆர்டர் பேட்டி கொடுத்தாங்க. அதன் பிறகு செந்தில் பாலாஜி டிவி ஸ்கிரீனை வச்சு பார்ட்டா எடுத்து போட்டார். அந்த பார்ட்ல ஒரு இடத்துல வந்து டிஎஸ்பி உள்ள போய் தயவு செய்து இதுக்கு மேல போகாதீங்க, அங்க போன கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லி டிஎஸ்பி சொன்னதாக 3 பிரஸ் மீட்லயும் பதிவாகி இருக்கு. இதனால இது யாரும் இது சொந்தமா கதையெல்லாம் எழுதல, ஸ்கிரிப்ட் இல்ல, டைலாக் இல்ல, நடந்த சம்பவத்தை அதிகாரிகள் பேட்டி கொடுத்திருக்காங்க. பத்திரிகை சொல்லவே இல்ல. என்னங்க அபத்தமான ஒரு வாதம். இல்ல இப்ப அவர்தான் சொன்னாரு, டிஎஸ்பி சொன்னாரு. யார் சொன்னாங்க? காவல்துறை அப்படிதான் சொல்லுவாங்க.
ஏதாவது ஒரு காவல்துறையில எவ்வளவு காவலர்கள் சிபிஐ தான் பதிலடி கொடுக்கணும்ன்றாரு. பனிஷ்மென்ட் வாங்கி இருக்காங்க. ஆனா அரசு தரப்புக்கு இவர் பதிலடி கொடுப்பாரு. ஏன்னா இவர் தான் சிபிஐ. நிர்மல்குமார் எப்படி நம்புறீங்கன்னா சிபிஐ தான் நிர்மல்குமாரை மறுக்கணும்னு இப்பதான் சொன்னாரு. ஆனா மத்தவங்க பேசுறதுக்கு இவர் மறுப்பு தெரிவிப்பாரு, சிபிஐ மறுப்பு தெரிவிக்க தேவையில்லை. ஏன்னா இவர் தான் சிபிஐயோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. எவ்வளவு முரணா இருக்கு பாருங்க. சரி, உங்க கோணம் என்ன? சிபிஐ இல்ல இது சரிங்க இத்தனை பேர் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தேவையில்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு சார், ஒரு நிமிஷம், இது என் டைம், நான் பேசிக்கிறேன். நான் இதை கரூர் சம்பவம் நடந்தபோது அண்ணன் பிரவீன் காந்தி அதே டிபேட்டில் இருந்தாங்க. சொன்னேன், தகவல் அரசியல் தாவேகா ஃபஸ்ட்டு ஒரு மாதம் சஸ்டெயின் பண்ணது தகவல் அரசியலில். விஜய் இதை பண்ணுறதாக தகவல், அதை செய்வதாக தகவல், பர்மிஷன் கேட்டதாக தகவல், எப்படி அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்குறதா தகவல். அப்பயே சொன்னது, இப்போ உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் இந்த தகவல் அரசியல். ஒரு நாள் இதுவே உங்களை குத்தி கொலை பண்ணும் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி அது சரியாக போச்சு. ஏன்னா காலையிலேருந்து தகவல் மேலே தகவல், அதுவும் எப்படின்னா நாமக்கல்லேருந்து கரூருக்கு வர்றது ஏன் லேட் ஆகி போச்சு அப்படின்னா நிறைய வளைவுகள் இருந்ததாக விஜய் கூறியதாக தகவல். அப்ப தகவலே திருப்பி தடிக்கின்றீங்க. ஆமா, இதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்பயுமே நீங்க அதிகாரப்பூர்வமா பேசாமல் இருந்தால், மௌனம் சாதித்தால், மௌனம் பயங்கரமான ஒரு அரசியலை பேசுது, அவர் மௌனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு எவ்வளவு பேசியிருப்பாங்க. இப்போ வரும்போது வெளில ஒரு பெரிய ஒரு மௌனமா உட்காந்தார், ஒரு 10 சட்டை 10 பேண்ட் போட்டு. அவர் என்ன பயபெரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரா அந்த மௌனம்? அந்த மாதிரி விஜயின் மௌனத்தில் அரசியல் கற்பிப்போம் அப்படின்னது இப்போ அவங்களுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுது. கேஸ் நடக்கும்போது எதுவும் பேச முடியாது அப்படிலாம் கிடையாது. தமிழக அரசியலில் பொட்டா வழக்குன்னு இருக்கும்போது திருமா அவர்களும் வைகோ அவர்களும் எவ்வளோ அரசியல் பேசியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். யாருமே எங்கள் அரசியலில் கேஸ் போட்டதுனால பேசாமல் இருந்ததெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது. சிபிஐனா ஒன்று இவரை தூக்கி உள்ளே வச்சு கேஸ் போட்டு 10 வருஷம் உள்ளே தள்ளிடும் பிஜேபி அப்படின்ற ஒரு கோணம், இன்னொன்று கூட்டணிக்கு வர வச்சிரும் அப்படிங்கிற இன்னொரு கோணம், மிரட்டி வர வச்சிரும்ன்ற கோணம். இவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம சினிமா மாதிரியே மாஸ் மூமெண்ட்ஸ், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பார்க்குற அரசியலாம் நடக்காது அப்படிங்கிறதான். இங்கே நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, நீங்கள் ஒரு கோணத்தில் எடுத்தா இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்தில் எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் சோபரா கடைசி 10 வருஷம் சிபிஐ எப்படி வேலை பார்த்துருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம்னா இதுலேருந்து கண்டிப்பாக கெயின்ஸ் இருக்கும். இப்போ சுமன் சார் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய அசட் கேஸு, பிரைபரி கேஸு, கரப்ஷன் கேஸில் தான் அதெல்லாம் இருக்குன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சித்திக் காப்பான் மேலே போட்ட வழக்கு 5000 ரூபாய் அமிச்சார். அவர் கேமராமேனுக்கு 5000 ரூபாய் அமிச்ச வழக்கை 2 வருஷம் விசாரிச்சாங்க. அதே போல் எல்ஜேபி இவர் சிராக் பாஸ்வானை மடக்கிறதுக்கு அவருக்கு சொந்தக்காரங்களை ஒருத்தர் சூசைட் நோட்டில் மென்ஷன் பண்ணாங்க. வெறும் சூசைட், அது இண்டிவிஜுவல் கேஸ் தான். அதை வச்சு அவரை கூட்டணிக்குள்ளே வர வச்சு இன்றைக்கி அனுமராகலாம் மாற்றிட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேஸை வச்சு லாக் பண்ணலாம். ஆனால் லாக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரிங்க்மேன்ஷிப்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது பிரிங்க், அந்த எட்ஜ் வரைக்கும் தள்ளி கொண்டு போய் இருக்கும் ஆதாயங்களே அவங்கள்ட்ட பிடிங்கிறது. அப்போ விஜய்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே என் பக்கம் நீ வராத, உன் பக்கம் நான் வராத அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்செட் ரூலில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் பாசிசம் பாயாசத்துக்கு அப்புறம் வெறும் பாயாசத்தை மட்டும்தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், பாசிசத்தை அவர் கண்டுக்கவே இல்லை. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்காக கரூரில் வாதாடினாங்க. இப்போ ஜனநாயகன் படம் இந்த பிரச்சனை ஒன்றா இப்போ பாருங்கள் கோயின்சைட் ஆகிருக்கு. இது டைமிங்கும் எப்படி ரெண்டும் ஒரே டைமில் கோயின்சைட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அந்த பிரிங்க்குக்கு தள்ளி இதிலிருந்து அவர்கிட்ட மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னவா இருக்கலாம்னா, நேரடியாக கூட்டணி வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பொதுவாக சினிமாவில் பழைய எம்ஜிஆர் படத்தில் இதெல்லாம் ஒரு ஹீரோவுக்கு உச்சபட்ச நெருக்கடி வரும், டீஸ் பண்ணுவாங்க, அவரை அடிச்சிருவாங்க, அதுக்கு பிறகு அவர் திருப்பி அடிப்பார் சார். அப்போ பயங்கரமாக இருக்கும் அந்த கிளைமாக்ஸ். நடுவில் ஹீரோ தங்கச்சிக்கிட்ட அழுவார், ஹீரோயின் கிட்ட சபதம் எடுப்பார், இதெல்லாம் பண்ணிட்டு போய் அவர் அடிப்பார். இவர் எதுவுமே பண்ணலையே. கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி அரசியல் பேசினவர். அதுக்கப்புறம் இன்னைக்கோட என்னாச்சு, 32 நாள் ஆச்சு. 32 நாளாக நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 6 நிமிஷம் 7 நிமிஷம் அரசியல் பேசும் அப்படிங்கிறவரெலாம் எம்ஜிஆர் மாதிரிலாம் திருப்பி அடிக்க முடியாது சார். நீங்கள் பாஜக, திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அம்பேத்கர் இயக்கம், திராவிட இயக்கம் எல்லாம் 100 வருஷம் பழைய இயக்கம். இதை எதிர்கொள்றதை விட்டுலாம். நீங்கள் ஜனநாயகம் படம் போஸ்ட்பான் ஆச்சு. எப்போ போஸ்ட்பான் ஆச்சு? இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்லை, மார்ச் 2025 போஸ்ட்பான் ஆச்சு. ஏன் போஸ்ட்பான் ஆச்சு? அக்டோபர்லேருந்து நவம்பருக்கு, ஜனவரிக்கு. மார்ச்சில் டூடு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு செய்தி வந்தது. அதாவது சினிமா துறையில் இவர் உச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற, கரியரன் உச்சம் சொல்கிற சினிமா துறையிலேயே நேற்று வந்த பிரதீப் ரங்கநாதனுக்கே பயந்து அக்டோபர்லேருந்து ஜனவரிக்கு ஓடுறவர், நீங்கள் இதில் கடைசியில் திருப்பி அடிப்பார், ஃபஸ்ட்டு 3 அடியை ஹீரோ வாங்குவார் அப்படின்னு யூகிக்கிறதெல்லாம் வேணா விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தான் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களோ இல்லையா, விஜய் ரசிகர்களுக்கு இன்றைக்கி பெரும் கவலையாக இருப்பது தெரி போஸ்ட்பான் ஆயிடுச்சு.
தெரி ரீலிஸ் போஸ்ட்பான் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. அப்போ அந்த உலகத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த சிபிஐ பற்றிய வியூகங்கள், அவர் கருப்பு சட்டை போட்டு போயிட்டாரு, பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு, சிபிஐ அரண்டு போச்சு, அவர் உள்ள போய் சிபிஐட்ட வசனம் பேசினாருங்களா, அவங்களுடைய ரசிகர்களோ ஆதரவாளர்களோ அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸ்ல எழுதுறது, அவங்களுக்கு இருக்கிற போதாமையில அவங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து எழுதுவாங்க சார். கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த சிபிஐ வச்சு யாரும் வந்து விஜய் ஜெயிலுக்கு போக போறதில்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இந்த சிபிஐ விசாரணை பொருட்ல ரல்லு பிரசாத் யாதவை தவிர வேறு யாரும் ஜெயிலுக்கு போய் நம்ம பார்த்ததும் கிடையாது. இவர் வந்து ஆட்சியிலலாம் இருந்தவரும் கிடையாது. இவரை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதில் பொலிட்டிக்கல் ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா, இதனால் அவருக்கு வந்து அனுதாபம் வந்துடும், இதனால் அவருக்கு சப்போர்ட் வந்துடும்னா, நான் ஏன் இந்த ரசிகர்கள் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அந்த ஆதரவை பெற்றுத்தர வேண்டிய ரசிகர்களே அந்த களத்தில் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இதிலிருந்து அவர்களுக்கு ஒரு பர்செப்ஷன் ரீதியாக எந்த கெயினும் கிடைக்காது. அதுக்கு பதிலாக நீ நாங்கள் சொல்கிற இடத்துலலாம் டம்மி கேண்டிடேட் போடு, நாங்கள் சொல்கிற இடத்துலலாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுன்னு வெளியே இருந்து ஒரு ஆதரவுக்கான மிரட்டல் தான் வைக்க முடியும் இல்லையா. என்டிஏக்குள்ள கூட்டணி கொண்டு வந்துட்டா ரெண்டு பேத்துக்குமே பொலிட்டிக்கல் கெயின் கிடையாது. விஜயும் அவர் லெஜிட்டிமசி இழந்துருவார். ஏற்கனவே அவர் திமுகவோட கோர் ஓட்டர் பேங்க்ல தான் சிலதை வந்து எடுத்துகிட்டு வரதாக தான் டார்கெட் பண்ணி வர்றாரு, அதுவும் இழந்துருவார். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரனையோ அன்புமணி அவர்களையோ ராமதாஸ் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ இந்த மேனேஜ்மெண்ட்டை இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கே அங்கே பெருசாக இருக்கும்போது தாவேக்காவை உள்ளே கொண்டு வந்து என்டிஏ கூட்டணியால் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அவுட் சைட்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஎம்கே ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாஜக தெரிஞ்சு போச்சுங்க. அதுதான் இங்கே நிதர்சனம். இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து காதை திருங்கி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். அதுதான் இதோட வந்து எண்ட் ரிசல்ட்டாக இருக்க போதும் இல்லையா. டிராஸ்டிக்காக வந்து ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா அவங்க வந்து இவருக்கு வந்து பயங்கரமான ரோட் மேப் போட்டு வச்சிருக்கலாம், கல்யாண் மாதிரி. இப்போ வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசு, அப்படியே வந்து கடைசியில் ஜாயின் பண்ணிக்கொண்டலாம் பிளான் போட்டுருக்கலாம். ஆனால் இந்த கடைசி ஒரு 3-4 மாசத்துலேருந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நாட் வயபிள் அட் ஆல் அப்படிங்கிறதுனால. இல்லை அவர் இணங்கலையே. இப்போ நீங்கள் வந்து அவர் கூட்டணிக்கு போகிறதுக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு ஏடிஎம்கே தரப்பில் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கட்டத்தில் சொன்னார், இதோ பாருங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ஆதரவு கொடுத்த உடனே கொடியை அசைத்து ஒரு தொண்டர் வந்த உடனே, இதோ பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்டமான கட்சி வருது, வெற்றி கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னார். ஆனால் விஜய் பிடி கொடுக்கல சார். அவர் இதுவரையிலும் அவர் தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதான் நம்ம வந்து அவரோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரா, இனர்ஷியா அதாவது நகராமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான். ஒரு நகர்வு ஏற்படுத்தணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய அரசியல் செய்யணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி அவர்களே ஏற்கனவே வந்து அதிமுக தலைமை சரியில்லை, நான் தான் உண்மையான எம்ஜிஆரின் வழித்தோன்றல் அப்படிலாம் பேசிட்டு போய் கூட்டணி வைக்கணும்னா அந்த கூட்டணியை லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் எதுவுமே பண்ண வளையாத போது நீங்கள் எப்படி இந்த கூட்டணியை வைப்பீங்க? ஒரு கூட்டணிக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்கு சார். திமுக எதிர்ப்பு அதுதான் என்னுடைய முதன்மையான இலக்குன்னு சொல்லிக்கலாம். நீங்க அதான் முதன்மையான இலக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத சார்பற்ற சமூக நீதி தான் உங்களோட கொள்கை அப்படின்னு அது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மத சார்பற்ற சமூக நீதி ரெண்டு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை தாண்டி வேற சொன்னா கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம் இந்த புள்ளியில வந்து இணையலான்னு. நீங்க இது ரெண்டு தான் சொல்லி கொடுத்துட்டு நீங்க போய் பிஜேபியில இணைஞ்சிங்க அப்படின்னா அப்புறம் அந்த மத சார்பற்ற சமூக நீதிக்கு என்ன லெஜிட்டிமசி? இன்னொன்னு அந்த கோர் ஓட்டர் பேங்க் இவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ், ஸ்கெடியூல் காஸ்ட் ஓட்ஸ், விமன் ஓட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அதிமுக பாஜகவின் கோர் ஓட்டரே கிடையாது, இது திமுகவின் கோர் ஓட்டர்னு இருக்கும்போது அதை உடைக்க வந்தவர் ஏன் போய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து அதையெல்லாம் ஸ்குவாண்டர் பண்ண போகிறாரு? அப்போ அவருக்கு வந்து நெட் கெயினாக இதில் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் சேர்றதுக்கு ஒரு கெயினும் கிடையாது, பிஜேபிக்கு அதில் கெயின் கிடையாது. நீ வெளியே இருந்தே வேலை பாரு அப்படிங்கறத பிஜேபிக்கு மேக்ஸிமம் கெயினா இருக்கும். சொல் பேச்சை கேட்கிற இடத்துல இருப்பா, கை நீட்ற அளவுல தூரத்துல வச்சுப்பாங்க. அது தாண்டி அந்த கோட்டை தாண்டி இவரும் போக மாட்டார், அவங்களும் வரமாட்டாங்க. அது இல்லாம இப்ப சில நேரடியான மத வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் பிஜேபி பண்ணிரும். அதை தாண்டி இப்போ வந்து மருத்துவர்கள் சரியில்லை, ஆசிரியர்கள் சரியில்லை, இங்க இருக்கிற கட்டமைப்பின் மீது விமர்சனம்லாம் இவரை வச்சு பண்ண வைப்பாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் வந்து பயங்கரமா எடுபடும். திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியை உருவாக்குவது, விமர்சனத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துவாங்கன்றீங்க. அது திமுக ஆட்சி மட்டும் கிடையாது, அது 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்ச கட்டமைப்பின் மீதான தாக்குதலா இருக்கும். அவர் தான் ஜாலியா வந்து பேசுறாரு, தமிழ்நாட்டில் வந்து தரமான மருத்துவர்கள் இல்லைன்னு கடைசி மீட்டிங்ல பேசுறாரு. அது அதிமுகவையும் தானே பாதிக்கும். அது அதிமுக இப்ப யாரு ஆட்சியில் இருக்கா? அதாவது இது வந்து அவங்களுக்கு லாங் டேர்ம் பிளான். ஒன்று திமுக வீழ்த்தணுங்கிறது ஒன்று, இன்னொன்று தமிழ்நாடு வளரவே கிடையாது, இது ஊதிப்பெருக்கப்பட்ட பின்பம்னு கட்டமைக்கணும்னு பாஜக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்கனவே அவர் வந்து 1000 ரூபாய் அவர் வந்து அருண்ராஜை கேலி பண்ணுறதுலேருந்து மருத்துவர்களை கேலி பண்ணுறதுலேருந்து இவங்க எல்லாத்துக்கும் அதுக்கான அடித்தளத்தை போட்டாங்க. அந்த பொட்டன்ஷியல் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு எல்லோருடைய நிறைவு கருத்தையும் கேட்குறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும்.
கேள்விக்களம் தொடர்கிறது. விஜய் அவர்களிடம் 2வது நாளாக நடந்த விசாரணை. சிபிஐ இதில் அரசியல் அழுத்தத்திற்கு ஆளாகுமா? அரசியல் கோணத்தில் இது விசாரிக்கப்படுமா? முழுக்க முழுக்க சட்டம், சாட்சியம், நீதி இதன் அடிப்படையில் மட்டுமே விசாரிக்கப்படுமான்ற பல கோணங்களை நாம் விவாதிச்சிட்ருக்கிறோம். குபேந்திரன், உங்கள் நிறைவு பார்வை. நம்ம இது வரைக்கும் பேசுன 2 விஷயம் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அதாவது வந்து பாஜக வந்து ஒரு கூட்டணி வைப்பதற்காக மிரட்டி கொண்டிருக்கிறது, பகடை காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை விட முக்கியம், அவர் வந்து யார்கிட்டையும் பேசலை, அவர்கிட்ட தான் எல்லோரும் பேசினாங்கன்னு. எல்லாமே பொய். அவர் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கட்சி நம்முடன் வரப்போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தார். அதை விட முக்கியம், மார்ச் மாதமே விஜய் கட்சியும் அதிமுக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஓடி வந்து கூட்டணி வைத்தது ஒன்று. 2வது, காங்கிரஸ் பிஜேபி சொல்றீங்க நீங்க? ஆமாம், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டது விஜய் தரப்பு. மறைமுகமாக 2 கட்சியின் கூட்டணி. 3வது, பாஜகவுடன் வருவதாக ஒப்பந்தம் சொல்லி தான் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் என்ன குழப்படி வந்தது, என்ன ஒரு கோளாறு வந்தது பாதுகாப்பில்? எதுக்கு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க? எந்த பெட்டி, அதாவது தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி பிரான்ச் இருக்குது. இங்கே செக்யூரிட்டி பிரான்ச்சில் ஒரு மீட்டிங் போட்டு மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நாங்களே கொடுக்குறோம், அல்லது மத்திய அரசு கொடுக்கணும், ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மாதிரி எந்த மீட்டிங் இல்லாமல் நேரடியாக அமித்ஷா தரப்பு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து? அப்போது எல்லா தரப்பிலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியது விஜய். 1. 2வது, இது வெறும் கரூர் சம்பவ வழக்கு தான். அது நோயிங்லி அன்னோயிங்லி நடந்த ஸ்டாம்பிடு. இது வந்து பெரிய வழக்காக மாறும்? கிடையவே கிடையாது, மாறாது, கிடையாது. இதில் ஊழல் வழக்கம் வரப்போகிறது. இப்போ தமிழ்நாடு முழுவதும் விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, கரூர் எல்லாத்துலேயும் எப்படி செலவு பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. பணம் எப்படி வந்தது தெரியாது, எங்கே லிக்விடிட்டி வாங்கினீங்க தெரியாது, எல்லாமே வரப்போகுது. நீங்கள் சிபிஐ வெறும் கரூர் வழக்கு தான் விசாரிக்க போகுதுன்றது கிடையாது. வெறும் இந்த ஸ்டாம்பீடு சம்பவம் மட்டும்தான் விசாரித்து முடிக்க போது கிடையாது. இந்த உண்மை விவகாரத்தை விசாரிக்கும் போது பல விவகாரங்களை விசாரிக்கும். பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பதில் சொன்னா தான் இந்த வழக்கு முடிய போகுது. ஏன் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கோடிகள்ல நூற்றுக்கணக்கான கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு இதெல்லாம் நல்லா கேட்டீங்க. கூட்டம் போடுறாங்க. கேளுங்க, இருங்க. சேர் வாங்குறதுக்கு பில்லு காணோம், பந்தல் போட்டதுக்கு பில்லு காணோம். புஷியானது என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு பணம் வரும், நான் பணத்தை தான் கொடுப்பேன், நான் பில்லு வாங்கி செட்டில் பண்ணதில்லை. அந்தந்த இடத்துல பணம் வரும், யாரோ ஒருத்தர் அவங்க அங்கிள் வருவார், யார்கிட்டே பணம் கொடுப்பாரு, அதை வாங்கி நாங்கள் விநியோகம் செய்வோம். அப்போது நீங்கள் முறைப்படி கட்சி நடத்தலை, இந்த ரெக்கார்ட்லாம் வருது இல்லை, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? திருப்பன்ராஜ், என்ன அப்படின்னா 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இந்த பிஜேபியில், ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன நினைக்குது அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்து 41% வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆனால் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இன்னும் சில கட்சிகள் சேராதனால அந்த பெர்செப்ஷன் கிரியேட் ஆக மாட்டேது, ஜெயிச்சிருவோன்ற பெர்செப்ஷன் கிரியேட் ஆக மாட்டேது. அதனால் வந்து விஜயை வந்து கொண்டு வந்துட்டா, ஏற்கனவே வலதுசாரி ஊடகங்களும் வலதுசாரி விமர்சகர்களும் 27 சர்வே எல்லாம் வந்து 20% 27% விஜய்க்கு இருக்குன்ற ஒரு பிம்பத்தை, ஒரு பெர்செப்ஷனை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. எனவே வந்து இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 60% மேலே வந்துடும். அப்போ வந்து எஸ்ஐஆர் இருக்குது, இவிஎம் இருக்குது. இதை வச்சு அமித்ஷாவுக்கு வந்து விளையாட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு. இது வந்து நடக்க போதா? இல்லை வந்து இல்லை விஜய்க்கு வந்து 5% தான் ஓட்டு இருக்குது, மொத்தமாகவே 5 லட்சம் பேர் தான் கூட்டியிருக்காங்க இது வரைக்கும். அது 4 பேர் இன்ட்டு 4 போட்டால் கூட 20 லட்சம் பேர் தான், மொத்தம் 5% தான் ஓட்டு இருக்குது. விஜயை முடிஞ்ச அளவுக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்குகளையும் தலித் கிறிஸ்தவ இளைஞர்களது வாக்குகளையும் நம்ம வந்து தனியாக நின்னா தான் ஜெயித்து பிரிக்க முடியும். அப்படி பிரிச்சுட்டா திமுகவை வந்து நம்ம 100க்கு கீழே கொண்டாந்துடலாம். அப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நம்ம வந்து பலப்படுத்தி ஒரு விஜயை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற 2வது பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இது எது வந்து அமித்ஷா அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸும் இந்த சிபிஐ விசாரணையும் அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, திரு பிரவீன் காந்தி. சார், ஜனநாயகன் படம் வர்றதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி தான் வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்குன்றது தான் பேசப்பட்டது.
ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சக்தியாக இருக்கிறது தான் ஜனநாயகன் படத்துக்கும் எதிராக இருக்குது, திரு விஜய் அவர்களுடைய அரசியலுக்கும் எதிராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சமீபத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார். அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, 3 படம் நடித்த பிரதீப் ரங்கநாதன் வந்து 30 வருஷமாக சினிமாவில் மகா சக்தியாக இருக்கிற விஜய் வந்து பயப்படுறாருன்னு சொல்கிற அளவுக்கு விஜயோட நிலைமை வந்து வந்துருச்சு. ஏன்னா அரசியலுக்கு வரும்போது இது யோசிச்சு பாருங்க, 3 படம் கொடுத்த ஒரு பிரதீப் ரங்கநாதனுக்கு பயந்து அவர் படத்தையே வந்து பொங்கலுக்கு தள்ளி வச்சாருன்னு கேட்கும்போதே ரொம்ப காமெடியா இருக்கு. அது கமெண்ட்ஸே தப்பான கமெண்ட்ஸ். ஏன்னா 30 வருஷங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நெருங்கிறதே முடியவே முடியாது அப்படிங்கிற இடத்துல ஆல்டர்னேட்டிவா வந்திருக்காரு அவர் திரு விஜய் அவர்கள். அதனால அவர் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டா சினிமாவில் பண்ணாதீங்க. அரசியலில் அவர் ஒரு நாள் எப்படி சினிமாவில் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாரோ, அரசியலில் மகா சக்தியா அவர் விஸ்வரூபம் எடுப்பார். ஆனால் அதற்கான காலம் இதுவல்ல. அவர் இப்போ விதை தான் விதைக்கணுமே தவிர இப்பவே தான் மரமாக நான் தான் மரம் அப்படின்னு நினைக்கிறத அவர் மறந்து விட்டால் அவருடைய அத்தனை கஷ்டங்களும் பறந்து விடும். முதல்ல நான் தான் நம்பர் 1 அப்படின்ற அரசியலுக்கு அவர் மறக்க வேண்டும். மறந்தார்னா அத்தனை பிரச்சனைகளும் பறந்து விடும். இந்த தமிழக அரசு மட்டுமல்ல, மத்திய அரசு மட்டுமல்ல, இவரை பார்த்து நடுங்குகிறது என்பது உண்மை. ஆனால் அந்த நடுக்கத்தில் நீங்கள் நடுநாயகனாக எந்திரிக்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்க விடவே மாட்டாங்க. அதனால எங்கேயோ ஒரு இடத்தில் அவர் அனுசரித்து போனால் மட்டும்தான் அவருக்கு எதிர்காலத்தில் அரியணை வரும். அதுவரை அரியணை ஒரு கனவே. அவரை பார்த்து பயப்படுறாருன்றீங்க, ஆனா அனுசரிச்சு போங்கன்னு சொல்றீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. உங்க நிறைவு பார்வைக்கு நன்றி. மதுர், அதான் இப்போ இந்த படத்தோட தடை அப்படின்னு வந்தது. இப்போ சென்சார் போர்டு இதை தடை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து பிஜேபியை நேராட தாக்கி தோல் உரிச்ச காலா படம் கிடையாது. அதை விட பிஜேபி ஆன்டி பிஜேபி ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற பொலிட்டிக்கல் படம் வந்தது கிடையாது. இல்லை இந்தியன் ஸ்டேட்டு மேலேயே இந்த அரசு இயந்திரத்தின் மேலேயே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதம் இது வந்து விடுதலை 2 படம் கிடையாது. அப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண விஜய்க்கான ப்ராப்ளம் தான் அப்படின்னு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் வழியாக தான் ப்ரெஷர் கொடுப்பாங்க, சிபிஐ வழியாக அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் பேட் பர்செப்ஷனை ஏற்படுத்திடும் அப்படின்னு ரெண்டும் ஏதோ வந்து வேறு வேறு கிரகத்தில் நடக்கிற மாதிரி நம்ம வந்து பர்சீவ் பண்ணிக்க முடியாது. இன்னொன்று, இதுலேருந்து அவர் மீண்டு வருவார் அதெல்லாம் வந்து நம்ம தான் கன்சர்ன்டாக இருக்கிறோம் இல்லையா. அவருக்கு அரசியல் வராருன்னு சொல்லி கோட்டில் நல்லா கலெக்ஷன் பார்த்துட்டாரு, ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூஷன்ட்ட நல்லா கலெக்ஷன் பார்த்துட்டாரு, அவர் நிம்மதியாக இருக்கிறார், அவர் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகி தான் இருக்குது. அவர் ஒன்றும் அரசியலை பற்றி உங்களையோ இல்லையோ சார் மாதிரியோ வந்து கவலைப்பட்டுக்கிற மாதிரிலாம் தெரில. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து 2026க்கு அப்புறம் 31ல் பூதாகரமாக வருவார், 36ல் பூதாகரமாக வருவார் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து 2028 பொங்கலுக்கு அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் அவரை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டுகளை பிரிக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான திமுக கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அவங்க ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வழியை தான் இப்போ பாஜக பார்க்க முடியும். ஏன்னா எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க சார், பொன்ராஜ் சார் சொல்ல மாதிரி. எஸ்ஐஆரில் வந்து அவங்களுக்கு கணக்கு தெரியும், எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக துல்லியமாக தெரியும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேஸ் பண்ணுறது தான் இப்போ ஸ்ட்ராட்டஜி வழியா. விஜய் அப்படிங்கிறவர் வந்து இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர். அவர் தவறான நேரத்தில் ஹீஸ் அட் தி ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இங்கே விஜய் வந்து இவ்வளோ பெரிய நடிகர், விஜய்க்கு இவ்வளோ புகழ் இருக்குது அப்படின்லாம் இதே வாக்கியங்களை வந்து நீங்கள் வந்து இன்னொரு 8 மாதம் 9 மாதம் கழிச்சு அரசியலில் பேசுறதுக்கான முகாந்திரமே இருக்காது. இந்த 3 மாதத்துக்காக மேக்ஸிமம் அவர்கிட்ட வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு விட்டாதான் உண்டுன்னு பாஜக இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறத என்னோட கருத்து. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.